கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பது மிகவும் நல்லதுதான். ஆயினும் கர்த்தர் நம்மை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வதே அதை காட்டிலும் மிக முக்கியமானது ஆகும். ஒரு பிள்ளை தன் தாயை பற்றி பிடித்து கொண்டிருக்கும். ஆனால் அதன் தாய் அந்த பிள்ளையை பற்றி பிடித்து கொண்டிருந்தால் அதுதான் அந்த பிள்ளைக்கு அதிக பாதுகாப்பு தருகிறது. உன்னை தாங்குவதில் என்பது பற்றி பிடித்து கொள்ளுவதின் ஒரு வித்தியாசமான ஒன்றாகும். நீங்கள் ஒரு நோட்டு புஸ்தகத்தை அல்லது ஒரு பென்சிலை சாதாரணமாக பிடித்து கொண்டே இருக்கலாம். ஒரு பலவீனமான பொருளை மட்டுமே, எளிதான பொருளை மட்டுமே, பிடிக்க முடிந்த பொருளை மட்டுமே இறுக பிடித்து தாங்கி பிடித்து கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் பலவீனமானவர்கள் தான். நம்மால் நிற்க முடியாதது தான். நாம் சுயமாக நிற்க பிரயாசப்பட்டால் கீழே விழுந்து விடுகிறோம். நம்முடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள தேவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன் நமது நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவதாக வாக்களித்தும் உள்ளார். ப்ராமிசஸ். நம்முடைய கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டிருப்பதனால் நமக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. இப்பொழுது வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர். யூதா 2:24 வசனத்தில் வாசிக்கலாம். அப்படி என்றால் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கீழே விழாதபடி நம்மை தாங்கி கொண்டிருக்கிறாரே. நம்மையும் மகிமையுள்ள அவர் சந்நிதியில் நிறுத்தும்படியாக நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறார். நாம் நமது பரமபிதாவின் பிள்ளையாக இருக்கும்போது அவர் நமது வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நம்மை விழாதபடி தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம் ஆக. ஆமென். God bless you.